மிக முக்கியமான இடமாக நாங்கள் நினைக்கிறோம். என்னுடைய தமிழ் நாடகத்துடைய முன்னோடியான முத்துசாமி அவருடைய நினைவிலே இது உருவாக்கப்பட்டிருப்பது இன்னும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த இடத்தில் நாடகத்தை நிகழ்த்துவதற்கு உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ச்சியும் பெருமிதம் கொள்கிறோம். 1984ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த சென்னை கலைப்பயணத்தினுடைய பயணம் ஒரு சிறிதளவும் தொய்வராமல் தொடர்ந்து நடைபெற்று வருவதற்கு அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய காரணம் இயங்குவதுதான் வாழ்க்கை என்று அடிக்கடி அவர் குறிப்பிடுவார். அதிலும் குறிப்பாக முத்துசாமியை தன்னுடைய ஞான குருவாக ஏற்று தொடர்ந்து இங்கே நாடக கொட்டாயை நடத்தி வரக்கூடிய சதீஷனுடைய ஒருங்கிணைப்பிலே இந்த நாடகம் நடைபெறுவது என்பது மிகச்சிறப்பான. டாக்டர் மணி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லலாம். இந்த விஸ்கா மாணவர்களை வரவழைத்திருப்பதுதான் நீங்க சிறப்பு. இது போன்ற கலவரங்களை தெரியவில்லை. இது போன்ற இளைஞர்கள் தான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய. என்னென்னு சொன்னால் சமகால நாடகத்தை பொறுத்த வரைக்கும் முத்துசாமிக்கு எந்த அளவு இடம் உண்டோ அதே அளவு அதற்கு சமான இடம் நிச்சயமாக பிரளயனுக்கு உண்டு. ஒரே ஒரு வார்த்தையில் பிரளயனை பற்றி பேசணும்னு சொன்னால், அவர் தமிழக வீதி நாடக இயக்கத்தின் பிதாமகன். இப்படிப்பட்டவர் இன்றைக்கு சதீஷுடைய நாடக கோட்டைக்கே நாடகம் நடத்துறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சரித்திர புகழ்பெற்ற ரொம்ப பிரமாதமான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது நடிப்புங்கிற மாதிரியே எனக்கு தோணலை. அது எல்லாம் பார்த்தா அப்படியே நடக்கிற மாதிரியே தான் தெரிஞ்சுது. இதுதான் மெயின். அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த இடத்தில் யார் போய் அமர வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் வாக்காள பெருமக்களும் இருக்கிறார். ஆக இதையெல்லாம் சேர்ந்து நாம் ஒரு அற்புதமாக சமைத்த இந்த நாடகத்தை அரங்கேற்றி குறுகிய காலத்தில் இந்த நாடக குழு ஏற்பாடு செய்தமைக்கு நெஞ்சார நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.